ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் எப்போயா வரும், அந்த எபிசோடை பார்க்கறதுக்காக தான் இந்த உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த எபிசோடை பார்த்தா நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 இந்த மாதிரி ஒரு எபிசோட் மாறின மாசான ஒரு எபிசோட் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு எபிசோட் சரிங்களா? ஏன்னா பாறை வச்சு பார்க்காம எல்லாரையும் பொழந்து கட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் லைவில் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு குறன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நான் பார்த்துட்டு இருக்கேன், குறிப்பாக எஃப்ஜேங்க தூங்கிக்கினே இருக்காருங்க. மற்றவங்களாம் கூட எந்திரிச்சு வந்து சமையல் செய்கிறது சாப்பிட்றதுக்காக எந்திரிக்கிறாங்க. மனுஷன் சாப்பிட கூட எந்திரிக்க மாட்டார், ஃபுல்லாக தூக்கம் தான். ஐயோ என்னத்த சொல்ல, இவங்களெல்லாம் இந்த பிக் பாஸில் வச்சு பாவம் அந்த பிக் பாஸ் பாடுற பாடு இருக்கே ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர், கலை, அதுக்கப்புறம் நம்மளுடைய கானாவிரத் உட்காந்துட்டு இருக்காங்க. திவாகர் நாசுக்க கலாய்க்கிறார். என்ன கலாய்க்கிறாருன்னா, இந்த வாரத்தை கிடக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. கலை முன்னாடி இவர் எப்படி இப்படி பார்க்குறாரு, என்ன மனுஷன் நம்மள சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. எல்லாரும் அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸை. பிக் பாஸ்னால் சும்மா நினச்சிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் சொல்கிறானுங்க, ஓவராலாக சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க, எனக்கு என்னப்பா நான் ஒரு 60 நாள் இருந்தால் போதும் பண்ணுறானுங்க. இவனுக்குலாம் நெக்கில் வச்சான்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். இவர் கேட்குறாரு, யாரையா அவர் சொல்லவே இல்லை. அவங்கள பார்த்தா கிளிப்பை மாற்றி விட்டாங்க. ஏன் அதை கொஞ்சம் முடிக்கிற மாதிரி அந்த இதை காமிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு நானும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா போடவே இல்லை. ஆனால் திவாகர் உங்களுக்கு நக்கலையா, அக்கலில் வந்து நக்கலை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கப்பா. எவ்வளோ அவர் அடிக்கிறாரு, எதுக்கு அவர்கிட்ட நம்ம கலாய்ச்சின்னு இருக்கலாம்லாம் பார்த்தா இன்னும் கலாய்க்கும் போது இனிச்சுதான், அதனால தான் நான் கலாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி காலையிலே சொல்லியிருப்பார். யாரையா இந்த வீட்டை விட்டு வெளியே போகாமல் உனக்கு தோணுதுன்னா கமருதீன் கண்டிப்பாக அப்படின்ட்டார். கமருதீனுக்கு இருக்கிற ஃபேன் பேஸை பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு உடவா கமருதீனுக்கு இருக்க போதுன்னு அவருக்கு ஒரு நப்பாசை. ஆனால் அவருக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபேன்ஸ் கிடையாது, ட்ரால் பண்ணுறதுக்காக வந்தவங்க. ஆனால் மேபி இந்த பிக் பாஸ் சீசனில் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அது மூலமாக கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. ஆனால் கமருதீன் அளவுக்கு இருக்காங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்து கமருதீன் போவார்னு சொன்னார். அதே மாதிரி அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ எல்லாம் அடுத்த வாரத்தை தாண்டவே மாட்டேன், என்னை கலாய்ச்சல அப்படின்னு சொல்லிட்டு போனாரமே சொல்லியிருப்பார் நம்ம கானாவினத்தை. அதுக்காக அவரும் கலாய்ச்சிருப்பார். இந்த வாரமும் சொல்கிறத கேட்காம கானாவினத்தை கலாய்ச்சார், நிறைய விஷயங்கள் கலாய்ச்சார். இன்றைக்கி விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட்லையும் கானாவினத்துக்கு செம்மடி இருக்குது. இப்போ ஆனால் வந்து வச்சு செய்கிறாரு நம்ம திவாகர், செமையாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து கானாவினத் கொஞ்சம் சுதாரித்து விளாண்டார்னா டாப் 5ல் கன்ஃபார்ம் இருப்பார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. யாரு கண்டா அவரே டைட்டில் வினராக வந்தாலும் வரதுக்கு சொல்ல முடியாது நம்ம அந்த மாதிரி. சரிங்களா? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே நம்ம கானாவினத்துக்கும் திவாகருக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த பிரச்சனையில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கானாவினத்துக்கா இல்லை நம்ம திவாகருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே.